பெண்கள் எந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நிறைய இருக்குது. அதில் 4, 5 விஷயம் சொல்கிறேனே. முதல்ல வந்து நிறைய வீட்ல கூட தனித்தனியாக சொல்லியிருக்கேன். இதில் 5ம் சேர்த்து சொல்லியிருக்கேன். முதல்ல வீட்ல இருக்கிற மகாலட்சுமி ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து இல்லைன்ற வார்த்தை வரக்கூடாது. ம். எப்படி? இல்லன்னு சொல்லக்கூடாது. இல்ல, சாப்பாடு இல்ல, அரிசி இல்ல, பால் இல்ல, காசு இல்ல. இந்த இல்லன்ற வார்த்தை வரக்கூடாது. இருக்கு கொஞ்சமா இருக்குங்க வாங்கணும். சாப்பிட்டாச்சுங்க, சாப்பிடலாம், செய்யலாம். எவ்வளோ பாசிட்டிவா நம்ம சொல்லணும். இந்த இல்லன்ற வார்த்தை சொல்லக்கூடாது. 1. 2வது சம்பாதிக்கிற காசை தக்க வைக்கணும். ஊதாரித்தனமா ஒரு பெண் பண்ணக்கூடாது. ஆண் எவ்வளோ ஊதாரித்தனமா இருந்துடலாம். தப்பு இல்ல. தப்பு இல்லன்னு சொல்ல முடியாது. அவனும் மாறிக்கணும். பட் இருந்தாலும் அவனை சமாளிக்கிறது அந்த பெண் தான் சமாளிக்கணும். ஏன்னா ஒரு ஆண் ஊதாரித்தனமா இருந்தா அது அவனை மட்டும் தான் குறிக்கும். ஆனா ஒரு பெண் ஊதாரித்தனமா இருந்தா குடும்பத்தையே குறிக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாதும்மா. 2ல ஒண்ணாவது ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ பெண் ஊதாரித்தனமா செலவு பண்ணக்கூடாது. கச்சிதமா எதுக்கு எது செலவு பண்ணணுமோ, நம்ம யூஸ் பண்ற தண்ணியிலேருந்து நம்ம யூஸ் பண்ற சாப்பாடு முதற்கொண்டு கச்சிதமா யூஸ் பண்ணணும். அதிகமா சமைச்சு குப்பையில போடுறது, அதிகமா சமைச்சு தூக்கி போடுறது, இதுவுமே உங்களுக்கு தரித்திரத்தை தான் குறிக்கும். ஸோ 2வது விஷயம். 3வது 6 மணிக்கு மேலே இந்த தலைக்கு குளிச்சுட்டு தலையை விரிச்சு போட்டு தூங்குறது, விரிச்சு போட்டு இருக்குது. இப்போ ஸ்டைலுன்ற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஸ்டைலு தான். நான் தப்பு சொல்லலை. இப்போ மாடர்ன் மாறிடுச்சு. ஆனால் கூட தரித்திரமும் வரும், ஆத்மாவும் அப்போ தான் வரும். இந்த பில்லி, சூனி, ஏவல் இதெல்லாமே இதில் தான் அதிகமாக பாதிப்பு வரும். செவ்வாய்க்கிழமை பொழுதுல, வெள்ளிக்கிழமை பொழுது ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் மூலிமா காசு கொடுக்கக்கூடாது. ஒரு வீட்டில் மகாலட்சுமி ஒரு பெண்ணாக இருக்கான்னா அவன் மூலிமா அந்த காசை கொடுக்கக்கூடாது. ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா நீ வாங்கிக்கோ. அது உனக்கு வரணுன்ற விதின்னு தான் வாங்கிக்கிங்க, பரவாயில்ல. உயிர் போகிற சமைச்சிரும் ஒரு விஷயம். நம்ம கொடுத்தா தான் அந்த உயிரை காப்பாற்றணும்னா கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இல்லை போய் ஜென்ரலாக கேட்குறாங்கன்னா நாளைக்கு காலையில் கூட கொடுங்க. செவ்வாய் வெள்ளியில் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மகாலட்சுமி மருமகளாக வந்தவன் சரி, பொண்ணாக இருக்கணும் சரி, இதை செய்யக்கூடாது.